காலை 7 மணி. அந்த வனத்துறை குடியிருப்பு நகரை விட்டு வெகு தூரம் தள்ளி சற்று மேடான இடத்தில் வனத்தின் துவக்கத்தில் அமைந்திருந்தது. தனக்கு வழங்கப்பட்ட குவார்ட்டர்ஸ் வீட்டின் கண்ணாடி ஜன்னல்களை திறந்து வெளியே பார்த்தார் விஜய். இங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் சாலையோட டீ கடையில் பாய்லர்கள் ஸ் என்ற ஓசையோடு புகைவிட்டு கொண்டிருக்க, அந்த டீ கடை வாசலில் அமர்ந்து செய்தித்தாள்களை ஒரு கையிலும் டீ டம்ளரை இன்னொரு கையிலும் பிடித்து கொண்டு நாட்டு நடப்பு வாசித்து கொண்டிருந்தனர் சில பெருசுகள். என்னவோ மனோகர் காலை எழுந்ததும் முதல் வேலையாக சிகரெட்டை தான் தன் வாயில் பொருத்துவார். இதமான சூட்டோடு உள்ளே சென்று நுரையீரலை வருடி கொடுக்கும் அந்த புகை அவரது மனத்திற்கு மட்டுமல்ல, உடலுக்கும் சேர்த்து புத்துணர்ச்சி தர மெல்ல நடந்து தொலைக்காட்சியை ஆன் செய்தார். கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா, கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா என்ற பாடல் வரிகள். சிகரெட் இழுப்பையும் ராஜா இசையையும் ஒன்றாய் ரசித்தபடியே சோபாவில் அமர்ந்த விஜய் 30 வயது பேச்சலர். சிறு வயதிலிருந்தே காட்டையும் காடு சார்ந்த இடங்களையும் அவர் மனம் மிகவும் நேசித்ததால் எதிர்காலத்தில் காட்டையே கட்டி காக்கும் பொறுப்பான ஒரு வனத்துறை அதிகாரியாக வேண்டும் என்கிற குறிக்கோளோடு படித்தார், ஜெயித்தார். இன்று இளம் வயதிலேயே ஃபாரஸ்ட் ரேஞ்சர் என்கிற உயர் பதவியோடு இந்தோடு மலை கிராமத்திற்கு போஸ்டிங் பெற்று வந்துள்ளார். அவரது 6 அடிக்கும் மேலான உயரத்தையும் அகண்ட தோள்களையும் கச்சிதமாய் சுத்திகரிக்கப்பட்ட நறுக்கு மீசையையும் காந்தம்போல் ஈர்க்கும் புதர்ப்புலி கண்களையும் பார்த்த எவருக்குமே முதல் பார்வையில் லேசாய் அச்சமுறுவர். பின்னர் அவருடன் பேசி பழக ஆரம்பித்ததும் தங்களையும் அறியாமல் அவருடன் ஒரு உறவுக்காரர் போல் பழக ஆரம்பிப்பர். கும்பிட்றேன் ஐயா என்ற குரல் முதுகிற்கு பின்னால் கேட்க திரும்பி பார்த்தார். ஈ என்ற காவி பல்லை காட்டி சிரித்தபடி நின்றிருந்தான் அந்த மனிதன். ஒரிஜினல் காட்டுவாசி. ஒரு சின்ன விதிவிலக்கு. இலைகளை ஆடையாக உடுத்தாமல் இடுப்பில் ஒரு கெட்டி ட்ரௌசர் அணிந்திருந்தான். மேல் சட்டை அணியாத கருகரு உடலில் ஏகப்பட்ட தழும்புகள். மொட்டை தலைக்கு ஏதோ ஒரு மூலிகை எண்ணெயை பூசி பளபளவென்று வைத்திருந்தான். அவன் கையில் ஒரு ட்ரே, அதன் மீது ஆவி பறக்கும் தேநீர் கப். யாருப்பா நீ? எப்படி உள்ளார வந்த? சோபாவில் அமர்ந்தபடியே கேட்டார் மனோகர். வாசல் வெளியே வந்தேன் ஐயா. ஓ, காலையில் எக்ஸசைஸ் செய்துவிட்டு உள்ளார வரும்போது வாசற்கதவை சாத்தாமல் வந்துட்டேனோ என்று மனதில் எண்ணிக்கொண்ட விஜய், உன் பேர் என்னப்பா என்று கேட்டார். ஐயா, என் பேர் செம்மலைங்க. இங்கே உங்களுக்கு சமைச்சு போட, துணிமணி துவைச்சு போட, கூடமாட ஒத்தாசையாக இருக்க எல்லாத்துக்குமே நான் தானுங்க ஐயா என்றான். ஓ என்ற விஜய் அவனை அருகில் அழைத்து ட்ரேயில் இருந்த டீ கப்பை கையில் எடுத்தார். ஆமாம், டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு இந்த மாதிரி ஒரு உதவியாளனை எனக்கு அலாட் பண்ணலையே, நீ எப்படி? ஐயா, இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த ஆஃபீஸர் ஐயாக்களுக்கு நான் தான் உதவிக்காரன். எனக்கு சம்பளம் கிம்பளம்லாம் எதுவும் கிடையாதுங்கய்யா. வயிற்றுக்கு சோறு கொடுப்பாங்க, அப்புறம் அவங்களா பார்த்து அப்பப்போ ஏதாச்சும் கொடுப்பாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு முதலாளி கவர்மெண்ட்டு, எனக்கு முதலாளி நீங்கள் தான் என்றான் அந்த செம்மலை. ஓ, இந்த பார்ப்பா, எனக்கு சமைக்கவும் தெரியும், என்னோடய துணிமணிகளை வாஷ் பண்ணவும் முடியும். ஷோ, எனக்கு உதவிக்கு ஆளெல்லாம் வேண்டாம் என்றார் விஜய். ஐயா, அப்படி சொல்லக்கூடாது. இந்த செம்மலையோட பொழப்பே கடந்த 20 வருஷமாக இங்கே வர்ற ஆஃபீஸர்களை நம்பித்தான் நடக்குது. இப்போ நீங்கள் திடீர்னு என்னை வேண்டான்னு சொல்லிட்டா நான் வயிற்றுப்பாட்டுக்கு எங்கே போவேன்? பரிதாபமாக கேட்டான் செம்மலை. நெற்றியை சுருக்கி கொண்டு அவனை கூர்ந்து பார்த்தார் விஜய். இவன் எந்த மாதிரி ஆளு? உண்மையில் இவன் நினைத்தால் இந்த காட்டிலேயே பல திருட்டு வேலைகளை செய்து நிறைய காசு பணம் பார்க்க முடியும். சுள்ளி பொறுக்கி விற்கலாம், பழங்களை பொறுக்கி விற்கலாம், ஏலக்காய் முந்திரி போன்ற பொருட்களை திருடி விற்கலாம், மரங்களை வெட்டி கடத்தலாம். இன்னும்
மிருகங்களை கூட வேட்டையாடி பிழைக்கலாம். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் இதுபோல் சமையல் வேலை, எடுபடி வேலை செய்து பிழைக்கலாம் என்று நினைக்கிறானே, இந்த நல்ல உள்ளத்துக்கு மதிப்பு கொடுத்தாவது இவனுக்கு வேலை தர வேண்டும். இல்லையென்றால் நாமே இவனை தீமையை நோக்கி திருப்பி விட்டார் போலாகிவிடும் என்று தனக்குள் நினைத்து கொண்ட விஜய், சரிப்பா, நீ இதுக்கு முன்னாடி ஆஃபீஸர்களுக்கு என்ன செய்தாயோ அதே போல் எனக்கும் செஞ்சிரு, அதே போல் நானும் உனக்கு செய்ய வேண்டியதே செஞ்சிடுறேன் அப்படி கூறினார். சட்டென்று கையெடுத்து கும்பிட்ட அந்த செம்மலை, ரொம்ப நன்றிங்க எஜமா என்றான். ஐயா, அசைவம் சாப்பிடுவார் தானே? சன்ன குரலில் கேட்டான். இல்லைப்பா, நான் சைவம், எனக்கு அசைவம் பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன் என்றார் விஜய். ஓ என்று யோசனையுடன் மேவாயை தடவினான் செம்மலை. என்ன செம்மலை, உனக்கு அசைவம் மட்டும்தான் சமைக்க தெரியுமா என்று விஜய் கேட்க, அப்படி இல்லைங்கய்யா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் அசைவம் புலிகள், முயல், காடை, கௌதாரி, உள்ளான் எல்லாம் பிடிச்சு சமைச்சு கொண்டு வருவேன். ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. கூடவே சாராயமும் கேட்டு வாங்கி குடிப்பாங்க ஐயா என்று கூறினான் செம்மலை. அப்படியா, இந்த சாராயம் கூட கிடைக்குமா இங்கே என்று கேட்டார் விஜய். ஏன் கிடைக்காம? 4 சின்னமலை தாண்டினா ஆனை தொலைவு கிராமம் வரும். அங்கே கொங்கன்னு ஒருத்தன் பல வருஷமாக சாராயம் காய்ச்சுறான். ஆஃபீஸர்களுக்கெல்லாம் சொன்னால் ஸ்பெஷலாக தருவாயா. காட்டுக்குள் சாராயம் காய்ச்சப்படுவதை அப்பாவித்தனமாக ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரிடமே சொன்னான் அந்த செம்மலை. மனதிற்குள் அதை குறித்து கொண்ட விஜய், த பார் செம்மலை, எனக்கு அசைவம் குடிகிடின்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஒரே கெட்ட பழக்கம் இந்த சிகரெட்டு தான். அதுவும் நான் காலேஜ் படிக்கும்போது பழகியது, விட முடியவில்லை. 1/4 மணி நேரத்திற்கு ஒரு சிகரெட் ஊதியே ஆகணும், இல்லாட்டி தலை வெடிச்சிடும் எனக்கு என்று சிரித்தவாறே சொன்னார் விஜய். அதை கேட்டு சிரித்து கொண்டு செம்மலை, இன்னைக்கு என்ன சமையல் செய்யணும் ஐயா, சொன்னீங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிடுவேன் என்று கேட்டான். உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிரு. நான் பசிக்கு தான் சாப்பிடுவேன், ருசிக்கு சாப்பிட்றவன் இல்லை என்று சொன்னார் விஜய். ஏ அப்பு, நான் வந்துட்டேன். வாசலிலிருந்து அந்த குரல் வர நிதானமாய் எழுந்து வாசலுக்கு சென்ற விஜய் அங்கு நின்று கொண்டிருந்த அந்த மலைஜாதி பெண்ணை கண்டதும் ஒரு கணம் மெய்மறந்து நின்றார். தன் வாழ்நாளில் எத்தனையோ பெண்களை கடந்து வந்திருக்கும் இவர் இந்த பெண் மீது பதித்த பார்வையை உடனே விளக்க முடியவில்லை. யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை? உள்ளுக்குள் பாடல் ஒலித்தது. அவள் கண்கள் வீசிய காந்த அலையில் ஈர்க்கப்பட்டு அவள் மின்சார குரல் தந்த எலக்ட்ரிக் ஷாக்கில் உறைந்து போய் நின்ற விஜயை செம்மலையின் குரல் சுயநினைவிற்கு கொண்டு வந்தது. என் மகள்தான் சார், பேரு சமிக்தா. சமிக்தா மனதிற்குள் ஒரு முறை சொல்லி பார்த்தார் விஜய். அந்த சுகம் அவர் இரத்த நாளங்களில் ஊடுருவில் காதல் அணுவை உற்பத்தி செய்துவிட. உண்மகளா? சந்தேகமாக கேட்டார். என்ன சார், நான் இத்தனை கருப்பா அசிங்கமாக இருக்கேன், என் மகள் இத்தனை அழகாக இருக்காளேன்னு ஆச்சரியமாக இருக்கா? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை, சும்மா கேட்டேன் என்று சமாளித்தார் விஜய். அப்போ நான் வந்து சமைக்கவா, இல்லை நீ ஏன் சமைச்சுக்குவியா? அந்த சமிக்ஷா கேட்க, அடபில்ல, இது என்ன கேள்வி, வா வா வந்து சமையல் வேலையை பாரு, மேல் வேலைகளை நான் பார்க்கிறேன் என்றான் செம்மலை. அவள் விஜயை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டே சமையலறைக்கு சென்றாள். இது நாள் வரை கடமை உணர்ச்சியில் மூழ்கியிருந்தவரை காதல் உணர்ச்சி தட்டி எழுப்பியது.